கடாட்சம். நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள். அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். மணவாளன் மணவாட்டியின் மீது பிரியமாயிருக்கிறார். மணவாளன் தன் மீது வைத்திருக்கிற அன்பை மணவாட்டி அங்கீகரித்து அவருக்கு நன்றி சொல்லுகிறாள். தன்னுடைய சிறிய சகோதரியை குறித்து மணவாட்டி தன் மணவாளனை நம்புகிறாள். மணவாளனுடைய கிருபையை மணவாட்டி ஏற்கனவே அதிகமாய் அனுபவித்திருக்கிறாள். கடந்த நாட்களில் மணவாளனுடைய கிருபையும் அன்பும் நேசமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அவளுக்கு அதிகமாய் கிடைத்திருக்கிறது. இதுவரையிலும் தன் மணவாளனிடமிருந்து தான் பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் அவள் அவருக்கு நன்றி உள்ளவளாய் இருக்கிறாள். நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் என்று தான் தன்னுடைய மணவாளனிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடாட்சத்தை மணவாட்டி நன்றியுள்ள இருதயத்தோடு அங்கீகரிக்கிறாள். தேவன் நமக்கு காண்பித்த அன்புக்கும் கிருபைக்கும் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனுடைய கடாட்சத்தை பற்றி நாம் பேச வேண்டும். அதை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். கடந்த நாட்களில் நம்முடைய கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து பார்த்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தரை பற்றி நினைக்கும் போதே நம்முடைய இருதயத்தில் ஆறுதலும் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாயிருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தரோடு நமக்கு விசேஷித்த அனுபவங்கள் உண்டாயிருந்திருக்கும். நம்முடைய கடந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு விசேஷித்த நாட்களையும் காலங்களையும் நியமித்திருப்பார். அப்போதெல்லாம் நாம் கர்த்தருடைய கண்களில் கடாட்சம் பெற்றோம். அந்த நாட்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சூலமித்தி தன்னுடைய சகோதரரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். தான் கதவல்ல என்றும் தான் இன்னும் மதில்தான் என்றும் அறிவிக்கிறாள். இதற்கு தான் இன்னும் கற்புடையவள் என்பது பொருளாகும். சாலமோன் இச்சக வார்த்தைகளை பேசினாலும் தன்னுடைய கற்பை காத்து கொண்டதாக சூலமித்தி உறுதி கூறுகிறாள். சூலமித்தி தன்னுடைய கற்பை காத்து கொண்டதினால் தன்னுடைய நேசரின் கண்களில் கடாட்சம் பெற்றிருக்கிறாள். இது ஒரு வியாக்கியானமாகும்.